2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் 2-3 சிஸ்டர் வந்து கேக் ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க. நான் செஞ்ச கேக்கை வந்து காமிக்கிறேன். அதுக்கு 1 கப்பு ரவை, 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை, 2டையும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1 கப்பு மைதா, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு, இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு வந்து உப்பு, அந்த இனிப்பை வந்து தூக்கி கொடுக்குறதுக்காக இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப்பு அளவுக்கு ஸ்மெல் இல்லாத எந்த ஒரு ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 கப்பு பால், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேக் பேட்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களோட கேக் டின்னு இந்த மாதிரி இருந்தால் அதில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து நெய்யை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் சீட் இருந்தால் அதிலையும் போட்டுட்டு இந்த மாவை வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வச்சு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 40 to 40 மினிட்ஸ் வரை வச்சு வேக வைக்கணும். காற்றே போகாத அளவுக்கு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து தோசைக்கல்லில் இதுதான் ஃபஸ்ட் டைம், ஆனால் ரொம்ப நல்லா வந்தது. நான் பெரும்பாலும் குக்கரில் தான் வந்து செய்வேன். இதுக்கு அவன்லாம் என்கிட்ட கிடையாது. குக்கரில் செய்யும் போதுமே அதுவுமே நல்லா வந்திருக்கு. இந்த கேக் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள்.